தஞ்சாவூரில் பாம்பே ஸ்வீட்ஸ்னு ஒன்று இருந்தது. அது அவங்க அப்பா நடத்திட்டு இருந்தார் ரயிலடி கிட்டக்க. அதுக்கப்புறமா அவங்க பையன் ஒரு கடை வீதியில் ஒரு ஷாப் போட்டு ரொம்ப நல்லா போச்சு. அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த வருஷம். அப்போது தீபாவளி வருது. தீபாவளிக்கு நம்ம நல்ல தரமான ஸ்வீட் எங்கே இருந்தாலும் மக்கள் நல்லா போய் வாங்குவாங்க இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு அவர் ஆரம்பித்தப்போ, அவங்க பையன் ஆரம்பித்தப்போ அது ரொம்ப நல்லா போயிட்டு தீபாவளிக்கு முந்தின நாள் ஒரு 8 மணிக்கெல்லாமே தீர்ந்து போச்சு. ஆனால் மறு வருஷம் அடுத்த தீபாவளிக்கு அவங்க பையன் யோசித்து நிறைய ஸ்வீட்ஸை போட்டு நல்லா ஸ்டாக் வச்சுருக்காரு. நல்லா ஸ்டாக் வச்சிட்ருக்கிறப்போ அந்த தீபாவளி வருது இல்லைங்களா? நெக்ஸ்ட் இதே தீபாவளி அவங்க அப்பா என்ன பண்ணுவார், எப்பயுமே ஒரு 8 மணிக்கெலாம் கடையை மூடிட்டு அங்கேருந்து வராரு. பையன்கிட்ட எதனா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா வழி நெடுக கூட்டம். அதனால் பார்த்துக்கிட்டே வராரு. பார்த்துட்டே வந்துட்டு ஓஹோ அப்படி சொல்லிட்டு அவங்க பையன்கிட்ட சொல்கிறாரு, கடையை சாத்திடுப்பா, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவங்க பையனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் அப்பா இப்படி சொல்கிற? அவர் கேட்க கூட இல்லை. அப்பா சொன்னாரா, சரி மூடிட்டு போயிட்டாரு. ஏன்னா முதல்லலாம் இந்த அப்பா கிட்ட ஒரு வார்த்தை எதிர்த்து பேச முடியாது. உடனே காது கிழியும் இல்லை வாய் கிழியும். சப்போஸ் எதிர்த்து பேசுனா அதுக்கு அம்மாவும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. உடனே கொல்லிக்கிட்ட எடுத்துகிட்டு வரவா, சூடு வைக்கவான்னுவாங்க. யார்கிட்ட முறைக்கிற? அப்பா கிட்டேயா முறைக்கிற? உனக்கு அவ்வளோ வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அதுக்கு ரெடியாக நிற்பாங்க. அதனால் அந்த காலத்துலலாம் அப்பாவை எதிர்த்து ஒரு சொல் பேச முடியாது. இந்த காலம் மாதிரிலாம் பேச முடியாது. அதனால் அவங்க பையனும் சரி ஏதோ அப்பா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடையை மூடிட்டு அப்பாவோட போயிட்டான். போயிட்டு இவங்க தீபாவளிலாம் கும்பிட்டுட்டு நல்லா கோலாகலமாக அவங்க வீட்டில் தீபாவளி கொண்டாடுறாங்க. கொண்டாடிட்டு மறுநாள் வராங்க. மறுநாள் வந்தால் அந்த கடை வீதியில் இருக்க எல்லா ஸ்வீட் கடை ஆளுகளும் ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் சாத்தினதுனால எங்கள் கடையெல்லாம் நல்ல வியாபாரம் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நம்ம கடை மட்டும் இருக்கணும்னு நினச்சா நம்ம முன்னுக்கு வர முடியாது. எல்லாரும் வாழணும்னு நீ நினச்சினாதான் நீயும் முன்னுக்கு வருவ, மற்றவங்களும் முன்னுக்கு வருவாங்க.